கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது. மேலும் மேலும் வளரணும், முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக எல்லா நாளும் ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்க பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களின் இசை தாகத்தை போக்க இதோ வருகிறது புத்தம் புது பாடல் நிகழ்ச்சி ஊர்பாட்டு. இன்னைக்கு ஊர்பாட்டு நிகழ்ச்சியில பொங்கல் தினத்தை முன்னிட்டு கவிஞர் சுந்தரி ஜெயராமன் அவர்கள் எழுதிய அழகான ஒரு பாடலை நமக்காக பாட போறாங்க ராகவி கண்ணன். வாங்க நேயர்களே, கேட்டு ரசிக்கலாம். தந்தனே தன்னானே தந்தனே தன்னானே தந்தனே தன்னே தந்தனே தந்தானே. பனி பெய்யும் மார்கழி மாதத்தின் பாவை நோன்பு முடிந்திடும் நாளிதுவே. பனி சென்ற கோலத்தின் நடுவினிலே பரங்கி பூக்கள் வைத்தனரே, பரங்கி பூக்கள் வைத்தனரே. பஜனை பாடிடும் பக்தர்களின் கான கூறல்கள் கேட்டிடும். புதியன புகுந்திடும் போகி பண்டிகை கொண்டாடும் பொங்கல் திருநாளை, கொண்டாடும் பொங்கல் திருநாளை. கொத்து கொத்தாய் மஞ்சள் இஞ்சி கட்டு கட்டு புது பானையில் கட்டி பொங்குக பொங்குக பால் பொங்கல் பொங்கிட பொங்கலோ பொங்கல் பெரும் பொங்கல், பொங்கலோ பொங்கல் பெரும் பொங்கல். ஆவினங்களை வழிபடும் நன்னாள் மாட்டு பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு காளையர் கூட்டம் வென்றிடுமே, காளையர் கூட்டம் வென்றிடுமே. தை பிறந்தாலே நல்ல வழி பிறக்கும், தித்திக்கும் செய்தி வந்திடுமே. உற்றார் உறவினர் ஒன்று கூடியே சீரோடும் சிறப்போடும் வாழ வைக்கும், சீரோடும் சிறப்போடும் வாழ வைக்கும். வாழ்த்துக்கள் கூறி வணங்கிடுவோம், நல்ல ஒற்றுமை உறவுக்கு கை கொடுப்போம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தந்தன்னானே 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 தந்தன்ன தானன தந்தன்னானே தானன்னே தன்னானே தந்தன்னானே தந்தானே. நேயர்கள் இதுவரை கேட்டது ஊர்பாட்டு. ஊர்பாட்டு நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம் பிடித்தோர் கவிஞர் சுந்தரி ஜெயராமன் மற்றும் ராகவி கண்ணன். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க, வந்துட்டே இருங்க. வேணுங்க, உன்னிமா உங்க ஊர்ல விடாம மழை பெஞ்சிட்டு இருக்குது. டிவில தினமும் போட்டு காட்டுறாங்க. ஆமாஞ்சாமி, நச நசன்னு விடாம பேஞ்சிட்டே இருக்குது. போ, அப்ப மழை பெய்யுது, வெளியிலே போற வேலை இருக்காது. வழக்கம் போல ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டியதானுங்க. ஆமாங்க, இப்பதான் வெளிவந்திருக்கிறத நம்ம கவிஞர் சாய்மீராவோட நீலச்சிறகுன்னு ஒரு தொகுப்பு 100 ரூபாய்க்கு வந்திருக்குதுன்னு நீ சொன்ன மாதிரி அதைத்தான் படிக்கலான்னு இருக்கிற. படிங்க. ஆனா நாங்க எப்படி வாங்குறதுங்க? நீ தேடி புடிச்சு வாங்கினது இருக்கு. நம்பர் சொல்றேன், குறிச்சுக்கோ. பேசினா அனுப்பிச்சு வச்சு போறாங்க. சொல்லுங்க. 73 58 81 61 89. நானும் ஒருக்க சொல்றேன், சரியான்னு சொல்லுங்க. 7358816189. சரிதானுங்க? அதே ஆமாங்க. இது கேக்குறவங்க நீங்களும் போன போட்டு ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு அவங்கள கூப்பிட்டு இத்தனை வாழ்த்தி போடுங்க. அவ்வளவுதான்.